அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரி. எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது மணி அஃபர்மேஷன். ஏன்னா இந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, பணம் மிக மிக அவசியமானது. பணம் இல்லாட்டி நம்மள பொணம்ன்ற அளவுக்கு நம்மள ரொம்ப வீட்ல இருக்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும், வெளிய இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நமக்கு ரொம்ப மரியாதை இல்லாம இருக்கு. அப்ப நம்ம பணத்த சம்பாரிக்கிறதுக்கும், பணத்த சம்பாரிக்கிறதுக்கு என்ன தேவை? திறமை பிளஸ் வேலை தேவ. அந்த 2க்கும் சேர்த்து, பணத்திற்கும் சேர்த்து உங்களுக்கு நான் அஃபர்மேஷன் குடுத்துருக்கேன். இந்த அஃபர்மேஷன் கேட்கும்பொழுது, பணத்த பத்தி இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் கண்டிப்பா மாறி, நேர்மறை எண்ணங்கள் வளர்ந்து, உங்களுக்கு பணம் சம்பாரிக்கக்கூடிய ஆற்றல் உருவாக ஆரம்பிக்கும். இப்ப நம்ம அஃபர்மேஷன் கேட்கலாம். நன்றி. பணம் என் வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புகளை தருகிறது. நான் பணத்தை மதிக்கிறேன். அந்த பணம் என்னையும், மற்றவர்களையும் செல்வ வளமாக்குகிறது. நான் நேர்மையான வழிகளில் பணம் சம்பாதிக்கின்றேன். பணத்தை சரியான முறையில் பயன்படுத்த என்னுடைய அறிவும், என்னுடைய திறனும் எனக்கு மிக மிக அதிகமாக உள்ளது. நன்றி மனதோடு இருப்பதால் நான் பணத்தை ஈர்க்கிறேன். எனக்கும் பணமும் மிக தொடர்பு உள்ளது. நான் பணத்தை ஒரு சக்தியாக பார்க்கின்றேன். அந்த சக்தி என்னை மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாற்றப்படுகிறது. என் மனம் அமைதியாக இருக்கும்போது, பணமும் எளிதாக வர ஆரம்பிக்கின்றது. நான் சம்பாதிக்கும் பணத்தை புத்திசாலித்தனமாக செலவழிக்கின்றேன். பணம் பற்றிய நல்ல எண்ணங்கள் என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்குகின்றன. நான் பெறும் பணத்தை பயன்படுத்தி மற்றவர்களுக்கும் உதவி செய்வதற்காக என் உழைப்பில் நான் பாடுபட்டு இரக்கம் காட்டி, பிற உயிர்களுக்கு உணவளித்து, என்னால் முடிந்த உதவிகளை நிச்சயமாக செய்வேன். எனக்கு தேவையான பணம் சரியான நேரத்தில், சரியான வழிகளில் வருகிறது. என் வாழ்க்கையில் முக்கியமான தேவைகள் வீடு, உணவு, மருத்துவம், கல்வி எல்லாம் எளிதாக கிடைக்கின்றது. நான் சம்பாதிக்கும் பணத்தை புத்திசாலித்தனமாக மற்றும் அறிவுபூர்வமாக நிர்வகிக்கிறேன். என்னுடைய கடமைகள், குடும்பத் தேவைகள் அனைத்தையும் சமநிலையோடு திட்டமிட்டு நிர்வகிக்கிறேன். பணம் பற்றிய பயத்தை விட்டுவிட்டு நம்பிக்கையோடு செலவு செய்கிறேன். நான் நம்பிக்கையோடு செலவு செய்வதால் பணம் எப்பொழுதும் எனக்குள் தங்குகிறது. எனக்கு தேவையானதை சரியான முறையில் பெறும் சக்தி எனக்குள் உள்ளது. நான் பணத்தை தேவையான இடங்களில் மட்டுமே பயன்படுத்துகின்றேன். சிறு சேமிப்பு வாழ்க்கையில் மிக முக்கியமான பொறுப்புகளை கொடுக்கின்றது. சிறு சேமிப்பு என்பது வாழ்க்கை முழுவதும் 5% ஆஃப் இருக்க வேண்டும். நேர்மறையான மனநிலையுடன் எப்பொழுதும் கையாளுகிறேன். நான் செலவுகளை சமநிலையோடு திட்டமிட்டு எதிர்காலத்தையும் சேமிப்பையும் உருவாக்குகின்றேன். பணம் ஒரு கருவி. அது என் வாழ்க்கையையும், பிறரின் வாழ்க்கையையும் நல்லதற்கு வழிவகுக்கின்றது. நான் வேலைக்கு மதிப்பளிக்கின்றேன். என் வேலைகள் மற்றும் என்னுடைய திறமைகளின் காரணமாக எனக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் வந்து கொண்டிருக்கின்றது. என்னால் எதையும் சாதிக்க முடியும். என்னால் செய்யக்கூடியதை சிறப்பாக செய்து முயற்சிக்கு உரிய பலனை பெறுகிறேன். வேலைக்கு எனக்கு வாய்ப்பு. அதை திறமையோடு பயன்படுத்தி வளர்ச்சியை உருவாக்குகின்றேன். நான் அமைதியாகவும், கவனமாகவும் வேலை செய்யும் பொழுது எனக்குள் எல்லையற்ற ஆற்றல் உருவாகின்றது. செலவுகளை கட்டுப்படுத்தும் சக்தி எனக்கு இயல்பாக இருக்கின்றது. பணத்தை சேமிக்க தேவையான பழக்கங்கள் என் மனம் எப்பொழுதும் கடினமாக இருக்கின்றது. பணம் சேர்க்க கடினம் என்பதற்கு பின்னால் உள்ள காரணம் என்ன? நம்மளுடைய மனநிலை. அந்த மனநிலையை மாற்றினால் நம்மளுடைய மனநிலையை மாற்றினால் பணமும் நிச்சயமாக ஈர்க்கத் தொடங்குவீர்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருந்து. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா,
நம்ம கண்டிப்பா வந்து சம்பாரிக்கக்கூடிய பணத்துல வந்து காம்பவுண்டிங் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து ஒரு 50% நம்ம வந்து ஒரு செலவுக்கு வச்சுக்கிட்டு, மீதி இருக்கக்கூடிய மத்த செலவுகளுக்கு வச்சுட்டு, நம்ம ஒரு 5% ஆச்சும் நம்ம சிறு சேமிப்பு கண்டிப்பா வச்சுக்கணும். மற்ற மக்களுக்கும் நம்மளால முடிஞ்ச உதவிகள செஞ்சு கொண்டு வரும்பொழுது, நமக்கு என்ன குடுக்குறோமோ அதுதான் திருப்ப கிடைக்கப் போகுது. அப்ப நம்ம வந்து இந்த பிரபஞ்சம் வந்து நம்மள வந்து எதிர்பார்த்துட்டு தான் இருக்கும். நம்ம வந்து என்னென்ன செய்றோம் அப்படின்னு. கர்ம வினைகள்னு சொல்லுவாங்க அத. அப்ப நம்ம வந்து பண ரீதியான உதவிகள் வந்து பிற உயிர்களுக்கு நம்ம செய்றோம்னா, நிச்சயமான முறையில் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். நம்மள இப்ப வந்து கடனாளியா வச்சிருந்தாலும், ஒரு நாள் உங்கள பலசாலியா மாத்தல. அப்படி உங்கள பலசாலியா மாத்தும்போது, நிச்சயமா சொல்றேன், பணம் சம்பாரிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இயல்பா இருக்கும். இந்த அஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா எல்லாரும் கேட்டு வெற்றி அடைவதற்காக எல்லாரும் முயற்சிக்கணும். முயற்சி செய்தால் தான் நம்ம வந்து சாதிக்க முடியும். அப்ப நமக்கு வந்து என்னென்ன தேவைன்னா, திறமை பிளஸ் வேலை, உழைப்பு, கடைசியில என்னது? அந்த 3யும் சேர்த்து பயிற்சி, முயற்சி, தொடர்ச்சி, தேர்ச்சி. ஃபைனலி தான் தேர்ச்சி வரும். நம்ம வந்து ஆரம்பத்தில கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு பிடித்த மாரி நீங்க இஷ்டப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் அடைய வேண்டும் என்றால், நிச்சயமான முறையில் இந்த அஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்னு நெனைக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். மறக்காம நம்மளுடைய மிராக்கிள் ஹரி என்று சொல்லக்கூடிய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பொத்தான நீங்க வந்து கிளிக் பண்ணிருங்க. எனக்கு வீடியோ பார்த்து என் நண்பர்கள் அனைவரும் நல்ல உள்ளங்களும், அனைத்து செல்வ உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்து இந்த உரையை நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.